விசேஷமான நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடு. அதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம். அது எது எது அப்படின்னா, நம்மளுடைய நாரத மகரிஷி முருகப்பெருமானை எண்ணி பூஜை செய்வதற்கென்று பிரத்யேகமான சில நாட்களை முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சொல்லிக் கொடுத்தார். அது எதுன்னா, கிருத்திகைன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் வரக்கூடியது கிருத்திகை நட்சத்திரம். அதுக்கடுத்து முருகப்பெருமானுடைய விசாக நட்சத்திரம்னு ஒன்று வரும். அதான் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். மாசத்துல விசாக நட்சத்திரம் அன்னைக்கு பண்றது. அடுத்து சஷ்டி திதியில முருகப்பெருமானுக்கு பண்றது. வெள்ளிக்கிழமையில முருகப்பெருமானுக்கு வழிபாடு பண்ணுவது. இதுல ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கிருத்திகை இல்லைன்னா விசாக நட்சத்திரம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை, சஷ்டி, இதுல ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொண்டு அதை நம்மளுடைய ஒழுக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒழுக்கம்னா என்னன்னா, தொடர்ந்து செய்வது அப்படின்னு அர்த்தம். இந்த மாசத்துல நான் சஷ்டி பண்றேன்னா அடுத்த மாசம் நான் கட்டாயம் சஷ்டியில பண்ணுவேன், அதுக்கு அடுத்து சஷ்டியில பண்ணுவேன். இதை என்னுடைய உயிர் இந்த உடம்போடு இருக்கும் வரை நான் இதை தொடர்ந்து